இதுல இருந்து கதை கொஞ்சம் பேசுறீங்க. நான் ஒண்ணு அடிக்கல, என் துணி தான் அடிக்கிறோம். என்ன துணி? என்னடா துணி? கட்டிக்கிறேன், மேல கட்டிக்கிறது என் துணி. அதனால அடிக்கிறேன், நான் என் துணி தான் அடிக்கிறேன். அது போகட்டும். நான் எப்பேற்பட்ட முனிதாரம் வந்திருக்கிறார். இரு கரங்களை கூப்பி பணிவன் போட பெறுகிறேன். எதனால் இடது கரம் அந்த கரத்தால் ஆசீர்வாதம் கொடுக்கிறாய். அறிவில்லாதவன் அகற்றவன். என்னை அடித்தவன் ஒரு நாள் வாய்ந்தவன் கிடையாது. நான் ஒண்ணு அடிக்கல. நான் போய் வச்சுக்கிட்டா அப்படிதான். பெரிய வீடு பெரிய வீடு. அப்பா 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 பாப்பா பாப்பா செவடாளுக்கு பிறந்தவியா ஊபா அப்பா அப்பா உனக்கு புரியாது. நம்ம திரும்ப அப்பா அப்பா அந்த அம்மா அம்மா பாப்பா பாப்பா ஒரியா பையா ஓ அத்தான் சொல்றியா? ஒரே பையன்யா? இந்த சாபம் நீங்க வேண்டுமானால், இந்த ஊமையா இருக்கிற சாபம் நீங்க வேண்டுமானால், உனக்கு இந்த சாபம் நீங்க வேண்டுமானால் நம்மள கண்டு எங்கேயோ கொண்டாடி தொடர்ந்து அடிப்பா. அவன் அத்தால அடிப்பா. அவளுக்கு இருந்து திமிரு வாட்டாத மாதிரி அவன் அடிப்பானா? இந்த சாபம் நீங்க வேணுமானா, இந்த ஓமியாகிறது நீங்கன்னா சாமி மனம் குளிரும்படி ஒரு பாட்டு பாடு. அந்த பாட்டு திருப்பி போடணும். மட்டும்தான் முடியும் இந்த பாட்டு பாடுறதுக்கு. பாடு செத்துனதுக்கு அப்புறம் பண்ணலாம் முடியல என்னால.
அப்ப பூங்கா பாப்பா 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 ஓமலா ஓப்பா பாட்டு வேணாம் உங்க தனி வேணாம் இந்தியா இருந்து இவன் நல்லா இந்த காடியார் பச்சையம்மன் ஆலயத்திலே இருந்து நான் சொல்கிறேன் உன் பேச்சையும் உன் வார்த்தையும் தெளிவாக நல்லா பேச வேண்டும் நல்லா பேச வேண்டும் கோவிந்தா 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 நல்லா எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா நல்லா பேசி சொல்ல சாமி சாபத்தை கொடுத்து விடுவேன் மறுபடியும் சாபம் கொடுக்க வேண்டாம் தீர்த்தத்தை அங்கப்பா திருப்பதிக்கு போற இப்ப நாம எல்லாம் ஏங்க உங்க சாமி யாரு நாராயண எம்பெருமான் கோவிந்தன் கோவிந்தன் பகவான கோரி தவறு செய்யணும் நான் திருப்பதி போகும்போது திருப்பதிக்கு போறோம்டா கோவிந்தா கோவிந்தா திருப்பதிக்கு போறோம்டா கோவிந்தா 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 நீ சொல்லு திருப்பதிக்கு போறோம்டா திருப்பதிகளுக்கு உண்டா சரி வணக்கம் 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 சாமி சபையை பார்த்தால் எப்படி இருக்கிறது திருவாகிய மகாலட்சுமி கடாட்சிமுருக சபை சபை எதற்காக நாடகம் என்ன ஊர் இது பச்சைவாழி அம்மனுக்காக வேண்டிய அபிஷேகாரங்களை செய்து அம்மனை வீதி உலகாட்சி விடுத்து நமக்காக ஒரு இது தாம்பலம் பல்லாவி பிடித்த சங்கை பல்லவியில் பிடித்த சங்கை பஞ்சகன் போரி கஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் ஒன்று பின் வாங்கலாமோ நாம உண்டு பின் தூங்கலாமோ ஒன்று பின் வாங்கலாமோ செல்லு வச்சுக்கிறேன் யூடியூப் உள்ள வர விடுறானு என்று உனக்கவோ விடவே என்று செல்லிய ராமருக்கு செவிதல் வரைக்க சென்று தெரியுமா ஒண்ணு தெரியல சாமி அதாவது தேவரையும் எல்லாம் சேர்ந்து ஆமாங்க அதாவது தென்கை ஆண்டான குடியா திராவிடம் ஆமாங்க எப்படி வருவாங்கிறான் எப்படி வருவாங்க தேவர்களா சாவு கிடையாது சாவு கிடையாது பூவார்களா சாவு கிடையாது ஆனா இரவலி சாவு இல்ல தேவர்களா சாவு கிடையாது தேவர்களா நம்மளுக்கு மரணம் மரணம் என்று வரக்கூடாது அசுராதிகளிலும் மரணம் கிடையாது அவன் வாங்கிய வரம் அப்படி சாவு என்பது வரக்கூடாது அப்படி அந்த சாபத்தை வாங்கினார் அப்ப தேவர்களை அடிவாதமாக அடித்து அதாவது செய்து வந்தார் ராவணன் அவன் வாங்கி வரம் அப்படி அதனால செய்து வரான் ஆமா அரை வாங்கின உடனே அப்போ வைகுண்டம் வந்தார்கள் பகவானே நாராயணா எம்பெருமானே இதை பார்த்தாயா ராவணன் செய்யக்கூடிய அக்கிரம சாட்டி அதிகமா இருக்கிறது எங்களால் தாங்க முடியவில்லை நாங்க எல்லோரும் இருந்து விடும் போல இருக்கிறது அப்படி என்று தஞ்சம் வந்து வேண்டார்கள் தேவர்கள் ஆமா ஓ தேவர்களே யார் ஒன்றுக்கு அஞ்ச வேண்டாம் அதாவது அயோத்தியாபுரியிலே தசரதற்கும் தேவிக்கும் வெகுநாளா குழந்தைமே கிடையாது திருமணமாகி வெகுநாளா பிள்ளை இல்ல அவங்களுக்கு பிள்ளைகளை தீர்க்க வேண்டும் அவங்க நாராயணா கோவிந்தா எம்பெருமான இத்தனை நாளா திருமணம் ஆகி எனக்கு பிள்ளை இல்லை கோவிந்தா அப்படி என்று அவன் தவம் செய்கிறார் அவருக்கு பிள்ளைகளை தீர்ப்பதற்காக வேண்டியும் ஆபத்தை சம்மானம் முடிப்பதற்காக வேண்டியும் என்ன பண்ண போறாரு
ஆமா அதான் சரி. நானே நரமானியாக பிறந்து ராவண சம்மாரை நான் முடிக்கின்றேன் அப்படி என்று அவருக்கு கோசலா தேவிக்கும் ஆமா பிள்ளையாக பிறந்தார். பகவான் ஆமா ராமனா பிறந்தாரு. ஆமா சரி போ. ஜனகராஜனுக்கு மகளாக லட்சுமி தேவி சீதா தேவியாக இல்லவா பிறந்தார். சீதா தேவி. அப்போது பிறந்து திருமணம் செய்து முடித்தார்கள். சபா பெண்களை ஆண்டுவாக்கூடிய ராவணன் ஆமா சீதா தேவியை தூக்கிட்டு போய் திருமணம் செய்து ஆமா சீன் போய் வச்சிட்டாங்க. ஆமா அசோகவனத்துல வச்சிட்டாங்க. அசோகவனத்தில் வைத்து விட்டார். வைத்த உடனே குலமல சேனையை படித்து ஆஞ்சநேயரை துணை கொண்டு ராவணன் சம்மாரம் முடிக்கும் போது இரண்டு கருத்துக்குள்ளே சண்டை. இந்த ரெண்டு கை ஆமா சண்டை வருது. ரெண்டு கைக்குள்ள எப்படி சண்டை வந்தது? காரணம் ஒரு மனிதனுக்கு இரண்டு கரம் ரெண்டு கை. ஆமா காரணம் அப்ப அது பானம் பிடித்தால் எப்படி பிடிக்க வேண்டும்? இப்படிதான் பிடிக்கணும். இப்படி பிடித்தால் இந்த கரம் இல்லையா செல்கிறது. ஆமாங்க. அப்ப இது இந்த கரமானது வலது கை இடது கரமானது வலது கரத்தை பார்த்து கேட்கிறது. சண்டால வலது கரமே சண்டால வலது கரமே அரிசிய பதார்த்தோடு 2 மணி சாப்பாடு பண்ணி வந்தாலும் மற்ற உணவு இருந்தீங்க அல்லவா? ஆமா சண்டை வந்தா பின்வாங்க. ஆமா ஆமா நியாயமான கேட்டதான். நான் சண்டைக்கு பயந்து போகவில்லை. துல்லிய மௌலிபத்து விடவா என்று தெல்லிய ராமருக்கு மானம் பிடித்தால் எப்படி பிடிக்க வேண்டும்? பிடிக்கணும். அப்போது ராமா இருக்கவா ஒரே மட்டா இருக்கவா இந்த ரவகலத்தில் நாகபாடியாக ஆயுதம் இல்லாம நிற்கின்றான். அறுக்காமல் விட்டு விடவா அவனை விட்டு விடவா அப்படின்னு கேக்குற காதல போய் சொல்ல போன தவிர நான் சண்டைக்கு பயந்து போகல கிடையாது. சபா அப்ப விட்ட ராமாவதாருக்கு மகா சீனமோ நாராயண தங்கக்கூடிய திருவாகிய மகாலட்சுமி பெற்றோர் கலை விற்றோர் அனைவரும் பெற்றோர் இந்த உரை தங்க நாட்டாமை ஊராட்சி மன்ற தலைவர் வாழ்வு சங்கங்கள் அவர்களுக்கு ஆதாரங்களுக்கு மட்டுமல்ல சக்தி ஒன்று சமயம் 16 பச்சையம்மன். ஆமா பச்சையம்மனுடைய பாதாரத்திற்கும் மட்டுமல்ல நாடக ஆசிரியர் குலாமணியை சேர்ந்த நாடக பேராசிரியர் ராஜா நாடக பேராசிரியர் அவருடைய வாதத்திற்கும் குலவிடமட்டி சேர்ந்த வெங்கடேஷ் பேராசிரியர் அவருடைய வாதங்களுக்கும் மட்டுமல்ல காரியான நிலத்தில் இருக்கக்கூடிய தேவராஜ் மிருதங்க சக்கரவர்த்தி அவருடைய வாதங்களுக்கும் அவர் தம்பியாக இருக்கக்கூடிய ரங்கநாதன் நாடக ஆசிரியர் ஆமா அவருடைய வாதங்களுக்கும் மட்டுமல்ல நாடக ஆசிரியர் அனைவருக்கும் உங்களுக்கும் சின்ன சிறுவன் இது சொல்றதுக்கு விளக்கம் கேக்குற. கையில கவண்டல கட்டை கைத்துல ஒரு கொட்டை கூட இல்லையா? கொட்டை எங்க போட்டா கையில கவண்டல கட்டை கைத்திர உத்ராட்ச கொட்டை நெத்தியில திருநாம பட்டை சிரசில சிம்மாட்டு கட்டை அரியவூர்ல எந்த ஹோட்டல்ல தனி மண்டு ஊத்து போற கொட்டை மீண்டும் நல்லா பேசுமா இப்போது விளக்கணும்
எதற்காக வந்து கொண்டது? அவர்தான் மகாமுனிவர் என்ற விளக்கம். என்ன பார்த்தாலும் கூட்டி அப்படிங்கிற ஏன் கழகப்பாலை கொண்டு போய் நேரா போய் ஒரு அத்தாமூல கொண்டு போய் விட்டுருவாங்க. ஆனா சாமி இருக்கட்டும், என்ன கைத்துல வைக்க சாமி, நானே ஒரு பாவம் இல்லாத பட்டம் இருக்கட்டும். எந்நாட்டில பொன்னாடாக வெளிவரக்கூடிய காரியார் கிராமத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஏழுமலை ஐயா அவர்கள் எம்மை பாராட்டி 101 வாரவங்களார். அன்னவர் குடும்பத்தில் நாராயண துறை இருந்து எந்த ஒரு குறை இல்லாமல் வாழ வேண்டும் என்று எம்பெருமான பிரார்த்தி சுபேட்சயம். அதை எந்நாட்டில பொன்னாடாக வெளிவரக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளர் ஏழுமலை ஐயா அவர்கள் எம்மை பாராட்டி 101 வாரவங்களார். அன்னவர் குடும்பத்தில் பச்சை வாழை துறை இருந்து எந்த ஒரு குறை இல்லாமல் வாழ வேண்டும் சுபேட்சயம். ஒரு ஆள் நின்று பேசிக்கிறேன் பின்னாடி போது ஏமாத்தாம புரியுது போகும்போது போலாத்து பச்சாலிட்டு இருக்கட்டும். மகாமுனிவர் இன்னொரு பேர் என்ன பேருப்பா? அதாவது காலம் சென்ற காலம் சென்ற தவணன் இல்லையா? தவணன் ஐயா அவருடைய பாதாளங்களுக்கு அவர் பெற்றவில்லை காரவில்லை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சின்ன திருவன் சிறந்த அந்த வணக்கம். எப்போ வந்தாலும் காரியத்துல அவர் தான் முன்ன வந்து உட்காந்து அவரு இறந்துட்டாரு. நீ எப்ப சாகுவா? என்ன சாவடி உனக்கு என்ன சூப்பரா நாடகம் படுக்காதீங்க. நாடகம் தான் நீ வேலையை எங்க கேட்டு இன்னொரு சேர்த்துட்டாப்பா. நீ சொல்ற நீ எப்ப ஏமா இருக்கு இன்னும் 2 மாசம் பொறுத்து அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சாம்பூர் கருமாட்டை கிளம்பி வேண்டியதான். தாயே பச்சியம்மா தாயே பச்சியம்மா யாருக்கு அம்மா எங்களுக்கு உள்ள பச்சியம்மா தாயே தந்தை இல்லையா? எப்ப வந்தாலும் சரி அவர் கையில உள்ளதை அவர் கையில உள்ளதை கொடுத்து நீ 7 லட்சம் வாட்டி ஊர்ல சாப்பிட்டு போறீங்க. விடு கண்ணு முடிஞ்சு விடு அடி திருமூர்த்திரா காரியால் இருக்கக்கூடிய திருமூர்த்தி ஐயா அவர்கள் பழகச்சேரி ஆறுமுகத்துக்காக கொண்டு குடிக்க கொண்டு மலபால வாங்கிக்கலாம். சவுண்ட் சர்வீஸ் இல்லையா? தம்பி அவர்கள் வேற சொல்லாமலே எங்க போயிட்டாங்க. சத்திவேல் ஐயா எனக்காக நீ யாருக்கு பிறந்த? நான் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பிறந்தேன். நான் எப்படி பிறந்தா தெரியுமா? நான் எப்படி பிறந்தா தெரியுமா? கைலாக்கி நான் பிறந்தேன். யாரு கைதா? அறிவில்லாதவனு இப்பேற்பட்ட சபை முன்பாக கைதுக்கு போறவன் வர தகுமா? கைதுக்கு வந்து நான் எதிராக கல்லாடி வாட் நான்சென்ஸ் மூடி போல் சின்னசாமி கவுண்டர் பூஜாரி ஐயா அவர்கள் பச்சையம்மன் கோவிலில் பணிபுரிந்து வரக்கூடிய
மகன் கண்ணன் ஐயா அவர்கள் இதை எனக்காக ரூபாய் 10 பச்சைமன் பங்களா குடியிருந்து கொண்டு கொடுத்த மல்கான நாரத மகாமுனிவர் என்று விளக்கம். தேவலகத்திலேயே தேவசபையானது கூடியது. 12 வருடத்துக்கு ஒரு முறை தேவசபை கூடுவது வழக்கம். தேவசபை கூடும்போது ரம்பை, ஊர்வசி, திலாலமை, நடினம் செய்வது வழக்கம். நடினம் செய்தார்கள். ஆமாங்க. அப்போது தேவர்கள் மூவரும் எல்லோரும் நடினத்தை ரசித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமாங்க. நடினம் செய்யும் போது சபா பிரம்மதேவர் பார்த்தா யாரு திலாலமை ஆனது அழகாக ஆடுகிறாளே, அழகாக இருக்கிறாளே. 4 பெண்களை விட திலோதமை அப்பேற்பட்ட ஒரு அழகு. அழகிலே சிறந்தவன். அந்த கண்ணை பார்த்தவன் பிரம்மதேவன். ஆமா, அதுதான் எப்படியாவது அடைய வேண்டும் அப்படி என்று மனதில் எண்ணி நடினம் செய்யும் போது பார்த்துக் கொண்டே இருந்தான். ஏதேது பிரம்மதேவரோ நம்மளை பார்த்துக் கொண்டே இருக்கிறாரு அப்படி என்று திசைகள் மாறி மாறி ஆடினார். அவருக்கு எத்தனை முகம்? 4 முகம். 4 முகமாக வெல்லவா பார்க்கிறார். 4 திசை சுத்தி வராரு. ஆமா, 4 முகமும் பார்க்கிறாரு. நம்மளை விடமாட்டார் போல இருக்கிறாரு. அப்படி என்று திலாதமையானது கொண்டு பேச சாமியில படுங்க. நான் உங்களை யாரும் கேட்க போறதுல காசு உங்ககிட்ட கேட்க போறோம். காலைல ரங்கநாட்ட கேட்க போறோம். ரங்கநாதன் கொடுக்கல அந்த சீட்டு மூணு கை கட்டி ஊடி சீட்டு நீ எடுத்துக்க. அங்க இருக்கு நெட்டு போல்டு தாளகர மத்தலகர எடுத்துக்கோ. செவரு பூராத்தையும் அது டாடா எடுத்துக்கோ. சரி போகட்டும். திலோதமை மேகப்பட்டர் மீது ஆசைப்பட்டது. பயந்து கொண்டு திலோதமையானது ஓடிக்கொண்டே நம்மளை விடமாட்டார் போல குட்டி செவரு குட்டி செவராடு குட்டி செவரு என்ன கட்டி கைதா கைதா கைது கட்டி கொண்டு அப்ப அது திலாமையை பார்த்தது கைதை கட்டி கட்டுது. நம்ம இது ஒரு வருஷம் மாற்ற வேணும் அப்படி என்று பெண் கைதி அல்லவா உருவெடுத்தது. பெண் கைதியாக நின்றது. பார்த்தா திருமதேவன் ஓடி வந்தாலே அவனும் பெண்களின் உருவத்தில் இருக்கிறான். இவளை சேர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நாம ஒரு ஆண் கைதியாக உருவெடுக்க வேண்டும். அதான்டா கைத கைத அப்படி என்று கைத யாரா தாளகர் கைது அவர் ஆண் கைதியாக உருவெடுத்து பகல் காலத்திலேயே புணர்ச்சி செய்தார்கள். கைதை கைதை ஒன்றா சேர்ந்து போச்சு. அப்புறம் அதன் பிறகு நான் புணர்ச்சி செய்த உடனே அப்பவே அங்கே குழந்தை. அந்த குழந்தை தான் 3.25 நாளைக்கு என்ற ஜனமாகிய பிள்ளை. நீதானா? அப்பா அது அண்ணாளுக்கு என்ன வேலை? ஓ, துணி துவைக்கிற வேலை. துணி துவைக்கிற வேலை. ஆமாங்க. துணி துவைச்சாக்கா துணி எடுத்து வந்து கைது மேல மூட்டை கட்டி வைப்பாங்க. அண்ணானுக்கு துணி துவைக்கிற வேலை. அண்ணானுக்கு ஆமா அப்படி காக்கா துணி அறுந்து கட்டி எடுத்து வரும்போது கைது கட்டாக்கி வந்தாங்க. குழந்தை குவா குவான்னு கட்டி கொண்டாடுது. ஏதோ தெரியவில்லை குழந்தை கத்துது. கைது கொட்டையில குழந்தை அந்த கட்டி கொண்டு இருக்கிறது. இந்த குழந்தை நாம வளர்க்கலாம். அப்படி கூட்டத்தை நம்மளால இருக்க முடியாது. அவன் தான் வருவான். அவன் லோல் போட்டவன் அவன் படிக்காம நீங்க யாரைங்களா அவங்க ஆடித்தாரா நீ என்ன அப்பவே அங்க பேர் நாம சுட்டி வச்சாங்க. சாணி எடுத்து இப்படி தொட்டு ஊந்து பாரு. அப்பவே அங்க அப்ப அது ஒரு சாணி
உடம்பாளி எடுத்தாரு கோயம்பலுக்கு கொட்டி அதுல கலந்தாங்க நான் சம்பாதிக்க கூடாதா ஏதாவது அப்பா கலந்தாரு தாய் தந்தை என்ன செய்கிறார்கள் செய்கிறார்கள் அப்படி என்று பார்த்து நான் பார்த்தேன் நானும் அந்த சால்ல கால விட்டு நானும் கலக்கிறேன் அங்க பாரு கலக்கிறாண்டி கலகராண்டி கலக்கிறாண்டி கலகராண்டி கலகக்காரண்டி சபா நமக்கு கலகக்காரன் என்று ஒரு பெயர் ஒரே அடி அதான் சரி போ. கழுத்துல ஏன் ஏன் கலகரானே கலக்கிறான் இந்த வயசுல அப்படி சொல்லி அடிச்சு ஒண்ணு. ஒரே அடி அடிச்சா கழுத்துல தாடியில அடிச்சு ஒண்ணு பார்த்து ஒரு அடி அடிச்சு முடிச்சு நானும் எங்க பார்த்தாங்க அப்பா ஆமா அப்பா மேல பார்த்தா எழுதுவாங்க அப்படின்னு ஆயுது அப்போ அது அன்னவாகத்திலிருந்து உலகத்தை பார்க்க அவன் வந்து கொண்டு இருக்கிறான் வந்து கொண்டு இருந்தான் ஏதாவது ஏதடா நாம் பிள்ளையார் பட்டத்தை கத்துக்கிறது கத்துக்கிறாரு அப்படி என்று அன்னவாகத்திலிருந்து ரெண்டையும் தூக்கி கொண்டு எங்க அவங்க உலகத்துக்கு தேவலை கொண்டு போயிட்டாங்க சத்தியலோகம். ஏன்னா இந்த 3 உலகத்துக்கு இவன் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி தூக்கி போயிட்டாங்க தூக்கி போயிட்டாங்க நம்ம அடி பேசிக்க நான் அடி பேசுறேன் அறிவுல அப்படிதான் கட்டிங்க பூரா பேரும் ஒருத்தன் கூட கூத்து பக்கமா அறிவுல எப்படி மோசமா பண்ணாங்க வந்தீங்களா எதுக்கு இல்ல போன முறை வந்து ஆடணும் கூத்து எவ்வளவு ஒரு அமைதியா பாத்தீங்க நீங்களே ஒண்ணு கம்மி ஒரு ஊராயமா கத்துற நீங்களே ஒண்ணு நினைச்சு பாருமா ஐயோ கடவுளே இல்ல பெங்களூரு மெட்ராஸ் ஆய் சம்பாதிக்கணும் சொல்லி அதனால இருக்கட்டும் பணம் காசு முக்கியம் அப்படியே பேசாம இருக்கீங்களா எங்க கேக்குது என்ன சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னு கொஞ்சம் மாதிரி கேட்கணும் கேட்க மாட்டேங்குது என்ன பண்ணுது கேட்க முடியல சரி போட்டு விடு அப்படி ஆமா சத்தியலாக தீட்டு போய் சத்தியலோகம் கொண்டு போறோம் ஆமா பிள்ளை கூட படிக்காத பசங்க சின்ன பசங்க. படிச்ச பசங்க ஆமா. சின்ன பசங்க இவங்களை யாரு கூட சேரும் பசங்க கூட சேர்ந்து ஆமா. அங்க கல்யாண ஒரு நதி ஓ குளிக்கிறாங்க பசங்க ஆமா பசங்க எல்லாம் கல்யாண நதியில குளித்து கொண்டு இருந்தார்கள் கல்யாணத்துனா என்ன நதிப்பா குளம் அப்படியா சரி சரி குளம் அங்க நதி நதியானது இருக்கும்போது ஆமா. அந்த நதியில பசங்க நானும் சென்று ஆ. பசங்களோட பசங்க போச்சுடா. நானும் குளித்தேன் சரி போட்டு குளித்த உடனே ஆ. குளித்துட்டு வீட்டுக்கு வந்தேன் ஆமா மகனே பெருமா தாய் தான் பார்த்தாங்க பார்த்தாங்க அவனே நாரதா எங்க குளிச்ச எங்க போயிட்டு வந்தா எங்கடா போய் குளிச்ச ஆ. எங்கடா போயிருந்தா அப்பா. நம்ம வீட்டு பசங்க கேட்கலையா ஆமா. எங்கடா போயிருந்தா மலையரம் ம். அப்படி கேட்கலையா அப்பா அப்பா ஆ. கல்யாண நதியிலே சபா அதுங்கெல்லாம் குளிச்சது பிள்ளைகள் எல்லாம் ஒருமைக்கத்தாட சேர்ந்து கல்யாணம் அதில் குளித்து வந்தது நானும் குளித்தேன். அதையும் பார்த்து நானும் குளித்தேன் அப்படி சொன்னாரு அத பாவி போக பச்சி தாய் தந்தை உயிரோடு இருக்கும்போது கல்யாண நதியில குளிக்கலாம் ஆமா 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 தாய் தந்தைகள் இல்லாதவர்கள் கல்யாணத்துல குளிப்பார் குளிக்கலாம் நீ எனக்காக குளிச்ச குளித்தாய் அல்லவா சபா அதனால் உனக்கு ஆ. நான் சாபத்தை கொடுக்க என்ன போகிறேன் சாபம் டேய், டேய், எப்போது கல்யாணம் குளித்தாய் தாய் தந்தை இருக்க எப்போ இந்த கல்யாணம் குளித்தா அல்லவா 3 நாள்ல சாப கடவுள் சாபம் 3 நாள்லயா ஐயோ சாபத்தை பெற்று சிறுமேதானம் வாங்கி கொண்டு கைது இருக்கு பண்ணி இருக்கிறேன் ஆ ஆண்டவா கடவுளே நாராயணா ஆ. கோவிந்தா தந்தையான சாபத்தை கொடுத்து விட்டாரு தாய் தந்தை இப்பேற்பட்ட சாபம் கொடுத்து விட்டாரு அப்படி என்று இந்த சாபத்துக்கு விபத்து எங்க சேரும் நேரா எங்கே எங்க செல்கிறேன் போற கைலாய போகிறேன் கைலாய சென்றேன். தாத்தா தந்தையார் சாபத்தை கொடுத்து விட்டார் சாபா. கல்யாண நதியிலே குளித்தேன் ஆ பிள்ளைகளில் தாய் தந்தை இருக்கும்போது நானோ சின்ன சிறு பிள்ளை ஆமா இளம் கன்று பயம் அறியாது அறியாது. பிள்ளைகளோட தானே சென்று நானும் கல்யாணத்தில் கொடுத்தேன் அல்லவா இதற்காக தந்தை இறங்கப்பட்டவர் எனக்கு 3 நாள்ல சாபத்தை கொடுத்து விட்டார் சாபத்துக்கு விபத்தம் கிடைக்கவில்லை அதனால் உன்னை நாடி வந்தேன் பார்த்தான் ஆ, ஏய், சபா. அவனுக்கு அறிவு கிடையாது நான் தெரிவிக்கிறேன் என்ன சொல்லு? நேரா, ஆ. உனக்கு 2 நாள்ல சாப கடுவது இது அவன் 3 நாள்ல அப்புறம் 2 நாள் ஆமா ஏன் என்ன காரணம் ஏன் தாய் தந்தை இருக்கும்போது ஏன் கல்யாணத்தில் கல்யாணம் குளித்தா அல்லவா என்ன 3 நாள் கொடுத்து ஆமா 2 நாள்ல போய் சாவு போய் சாப்பிடா போய் சாவன போறேன் அப்படின்னு காய்த்து கொடுத்தாரு. அந்த சாபத்தை பெற்று ஆமா நீ எங்கே செல்கிறாய்? எங்க போற எனக்கு சின்ன தாத்தா நாரு வைகுந்தம் கோவிந்தா நாராயணா நாராயணா அவர் பாதத்தை விழுந்து ஆமாங்க அவர் பாதத்திலே விழுந்து தாத்தா பாதத்தை விழுந்து தாத்தா என்ன செய்வது தந்தையா நான் செய்த ஐயா, குற்றம் நதியிலே குளித்தேன். ஆ, ஆ. 3 நாள்ல சாப கடுவது பிடிக்கா சாபத்தை 4 நாள் கதா நினைத்தார் நான் இன்னும் 2 நாள்ல சாக போறோம் 3 நாளா அவ சாக போறோம் என்னடா நடுத்தாட்ட போனேன் ஐயோ அவர் என்ன நினைத்தார் அவர் 3 நாள் சொட்டாரு 2 நாள் சொட்டாரு ஆமா தாகமா 3 நாள் நீ என்ன தாத்தா சொல்ற? தாத்தா 2 நாள் நீ என்ன சொல்லுவ தாத்தா அவரு கேட்ட உடனே ஆமா அவனுக்கு அறிவு இல்ல கண்டிப்பா இவனுக்கு புத்தி இல்ல ஆ. டேய், ஆ. நான் சொல்றேன் சொல்றேன் நீ இன்னைக்கே சாக கடுவது காரணம் கல்யாணம் புத்தி இல்ல மகன் மருமகன் இருக்க இருக்க. எப்போ நீ கல்யாணத்துல கொடுத்தா அல்லவா அன்றோடு இன்னைக்கு நீ சாவு போகணும் போய் போ சாபத்தை பெற்று டேய். ஆ, தண்டகாரன் காலில் இருக்க யாரா போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு விட கோர்ட்லயே போய் விழுந்துடணும் கோர்ட்ல போய் விழணும். அதுதான் கோர்ட்ல இருப்பா எந்த கல்யாண நதியிலே குளித்து டேய், அதான் முடிப்போம் எந்த கல்யாண நதியிலே குளித்து ஆ. சாபத்தை
கட்டமோ அங்கே போய் பா. அந்த கல்யாணத்துக்கே போவோம். திரும்பி போ. அவன் திரும்பி வர்றான். வீட்டு கல்யாணத்துல சென்று அந்த வழிமார்க்கமாக அப்பா. யார் வரா? யாரு? தும்பூர் மகாரிஷி. தும்பூர் மகர் ரிஷியாகப்பட்டவர். ஆமா. காரணம் அப்பா நாரதா ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய்? ஏன் அழுது கொண்டு இருக்கிறாய்? ஆமா. அப்படி கேட்டவனே கண்டிப்பா. ஐயா கல்யாணம் குளிச்சேன். தாய் தங்கி இருக்கும்போது அப்பா. கல்யாணம் குளிக்க கூடாது. அப்படி குளித்தீங்களா? தெரியாது. என் தந்தையால் எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டான். அதான் சரி. என்ன? மூணே நல்ல சாபம் கடுவது. ஆமாங்க. அவன் திருத்துட்டான். எங்க தாத்தாட்ட போனேன். ரெண்டே நல்ல சாபம் சொல்லிட்டாரு. இன்னொரு தாத்தாட்ட போனேன். அவன் இன்னைக்கே சாபம் கொடுத்து சாபத்தை கொடுத்துட்டாரு. போச்சு. வழி தெரியல. அதனால மீண்டும் சாவலாமான்னு வந்திருக்கிறேன். அதான் சரி. ஏய் நாரதா நீ யாருக்கு கொண்டு அஞ்ச வேண்டாம். அஞ்ச வேண்டாம். நீ வந்து தேவர்களுக்கு தேவை. சபா. நீ வந்து ஒரு தேவ தம்பி. ஆமா. என்ன? அதனால் யாருக்கு அஞ்ச வேண்டாம். அஞ்ச வேண்டாம். இதோ நான் கையில வீணை கொடுக்கிறேன். சபா. இந்த வீணையை நினைத்து இந்த வீணையை மீட்டுக் கொண்டு அல்லும் பகலும் 60 நாளையும் நாராயணா நாராயணா என்று பஜனை பாடினாள். ஓ சொல்லுங்க கத்தி போச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் இருந்தாலும் பரவாயில்லை. அல்லு மகள் 60 அருமும் தாய் தந்தை பார்க்கணும். போய் பாரு போ. வந்து பின்னாடி அம்மா மகனே நாரதா இந்த தேவாலயம் என் பாதத்தை பணிந்தபடியா என்றைக்கும் எதுக்காக வந்த காரணம் என்ன காரணம்? சரி வந்தியா? படியா சான்று எங்க கலகம் இருக்கிறது? எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்குது கலகம்? கைலாயத்தை ஆளுகின்றேன். சரி ரைட். நேரா கைலாயம் சென்று பாதத்தை கண்டு கலகத்தை அங்கே ஆகணும். அதானா? அங்கதான் ஒண்ணு போலாம். கிளம்ப போ. இப்படியாக நாரத மகாமணிகள் பற்ற கைலாயம் நாடி கொண்டிருக்க கைலாயமே பொறுப்படம் அமர்ந்தார் இல்லையா? கைலாயம் பரம கடவுள் தற்பா.
ஆயிரத்தண்டம் 224 மூலம் சப்த சாகரம் 14 உலகம் யானை முதல் எறும்பு கடை 1884 படியளக்கும்படியான பரம்பொருள் என்னுடைய பாதத்தை மனிதபடியால் என்னென்றும் அது நடக்காது. என்னோடு இன பிரியாமல் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். என்னுடைய வாய் என்னோடு இன பிரியாமல் இருக்க வேண்டும் என வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு இருக்கட்டும். சபையை பார்த்தாயா? இது எப்பேற்பட்ட சபை? திருவாகிய மகாலட்சுமி ராஜ்யமுடைய சபை. நான் காத்தமாகி வந்த பொழுது உற்று நோக்கி பார்த்தால் எப்படி உனக்கு தோற்றம்? காடி அத்து ரங்கனா காசு காசு வாங்க காசு வாங்க அச்சு வாங்கடா. நாளைக்கு சட்டம் போடும். பாதியில் பாதியானே பாதியில் பாதியிலானே பலவிதமும் காட்டலானே நீதிக்கு தலைவனானே நிரந்தர பொன்மேனியானே பாதிமதி அணிந்தோன் தங்கை அறிவுடன் மனங்களானே
மாலை எடுத்து போய் நீயே போட்டு சில்வர் போட்டு விளக்கம் என்ன? இதான் போகணும். விளக்கம் எனக்கு விளக்கம் தெரியும். விளக்கத்தை சொல்லு, விளக்கம் கேக்குறா. ஏய், பாதியில் பாதி யாரு? மனிதனாக வளர்ந்து விட்டால் எத்தனை கரம்? 2 கை இருக்குது. 2 கை தான். ஒரு கைக்கு எத்தனை விரல்? 5 விரல். இந்த 5 விரலுக்குள்ளே சண்டை. ஒரு நாளைக்கா? ஒரு நாள் சண்டை என்ன எப்பா? ஏற்கனவே ஒருத்தன் வந்தா 2 கைக்குள்ள சண்டை சொல்றான். நீ 5 விரலுக்குள்ள சண்டை நினைக்கிற? என்ன எப்பா சொல்றீங்க? ஒருத்தத்துல வந்து விரசம் நான் தெரியலையப்பா. ஏன்னா டீங்க எத்தனை சீக்கிரம் கத்தியே போடு. இவர் சொல்றாரு, ஆமா இதா பாதியில் பாதியானே. கட்டவர சொல்றா எடை எப்படி எடுக்கணும்? அந்த கட்டவர் போகக்கூடாது. கஷ்டம் சாமி. எடுக்க முடியல. எடுக்க முடியல. இவர் தனியா போறாரு ஒருத்தர். பாதியில் பாதியானே. ஆமாங்க, இது தனியா போறாரு. 4 பேர் கும்பிடாங்க. ஒரு ஆள் ஒரு பக்கம், ஆமா ஆமா 4 பேர் ஒரு பக்கம். அப்ப நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு. இவருக்கு கோவம் வந்துச்சு. யாரு? ஆள் கட்டி வரலுக்கு இவருக்கு வந்துச்சு. ஆமா ஆமா. பலவிதமும் காட்டலானே. பலவிதம் காட்டலானே. அது அண்ணன் வருகிறார், அண்ணன் வருகிறார், தம்பி வருகிறார், தம்பி வருகிறார், தலைவர் வருகிறார், சாமி வருது. இப்ப என்று நான் ஆள் காட்ட முடியாது. நான் அந்த ரங்கநாத பையில கட்டங்க இருக்குது. இருக்குதுல்ல? தெரியும். அந்த செருப்பால் அடிக்கணும். அந்த செருப்பால் அடிச்சா காசு கொடுத்து யார் வாங்குறது? அவங்க செருப்பால் அவங்க இவருக்கு கோவம் வந்துருச்சு. யாரு? ஆள் கட்டி வரலுக்கு. ஆமா. நான் நீதிக்கு தலைவனானே. நடுமைத்து வரல போகுச்சா? எல்லாத்தையும் சமாதானம் பண்றவனா, உயரமான ஆளு, சண்டை வேணா, ஆடி வேணா, சந்தோஷமா இருக்குடா. ஆமா அப்படின்னு நீதிக்கு தலைவனானே. நீதிக்கு நான் தலைவனானே. இவர் தலைவன். ஆமா. நிரந்தர பொன்மேனியானே. நிரந்தர பொன்மேனியானே. பொன்னிக்கெல்லாம் சொந்தக்காரன் யாரு? இந்த விரலுக்காரன். ஓ மச்சான். ஆமா. எப்படி போடுவோம்? இதில் தான் போடுறோம். ஒப்பை செத்துட்டான். செத்துட்டான். ஐயர் போடுவாரு. ஆமா, அந்த தெற்பம் போடுறோம். இதில் தான் போடுவாரு. கரெக்டுங்க. இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் நானு. பொண்ணுக்கெல்லாம் சொந்தக்காரன் நானு. நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு இவர் சொல்றாரு. கடைசியில் இவருக்கு கோவம் வந்துருச்சு. தூண்டு எழுந்திருக்காரு அவரு. தோண்டுனா நீ வேற மாதிரி காட்டுறியா? சின்ன பையன். சின்ன பையன். அவனுக்கு தான் அந்த திறமை. அவனுக்கு என்ன கோவம் போச்சு? பாதி மதி அணிந்தோன் தங்கை. ஆதி மதி அணிந்தோன் தங்கை அப்படின்னா யாரு? அறிவுடன் வணங்கலானே. அப்படின்னா யாரு? யாரு இவரா? இந்த அம்மா. இந்த அம்மாவா? காட்டு காட்டு முன்னுறாங்க. பகவானுக்கு தங்கை. தங்கை. பாதி மதி அணிந்தோன் தங்கை. தங்கை பயப்படாம கூடிய பையன். போன வருஷம் வணங்கலானே. ஏய், நீங்க 4 பேர் பெரியார் பெரியார் சொல்றீங்களா? பாரு, உங்களுக்கு எல்லாம் இவர் தான். நான் தாண்டா மீண்ட போறேன். அவன்கிட்ட கொடுறான். ஒரு பேர் மறந்துடுவான். இவர் என்ன சொல்றாரு? பரிவுடன் வணங்கலானே. இப்படி கும்பிடு. கும்பிட முடியாது. இப்படிதான் கும்பிடணும். நான் தாண்டா மீண்ட போறேன் அப்படின்னு இவர் சொல்றாரா? உங்களுக்கு அத்தனை பதவியும் சபா வாங்கி கொடுக்கலாம். சரிங்க. நான் தான் பெரியாது பரிவுடன் வணங்கலானே அப்படின்னு சொன்னாரா இவரு? ஆமாண்டா விட்றா. அப்பேற்பட்ட உடனே வெளியே வந்துடும். வரட்டும். 2.5 லட்ச ரூபா பணத்தை கட்டி நீ மட்டும் போயினது எதுக்கு? உடனே ஊத்துட்டா அப்புறம் என்ன பண்றது? ஏன் அப்படின்னா முன்னாடி நான் பாத்துக்கிறேன். இதே ரைட். இப்ப சொல்றேன், இதான் சௌகரியம். இருக்கட்டும். அப்புறம் பரிவிட வணங்கலானே. அப்பேற்பட்ட பகவானுடைய மார்பில் தங்கக்கூடிய யார்? திருவாகிய மகாலட்சுமி. மகாலட்சுமி கலாச்சியம் ஒன்றிய சபையிலே நான் வந்த பொழுது என்ன கையில சிலா பண்ண வச்சுக்கிறேன்னா அதை எலிவித்து போறியா? எலிவித்த போறா? நான் போய் 2 குத்திட்டு வரேன். நான் சுண்டல் மூர்த்தி ஐயா பழகி கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான்? சரி, இது என்ன எலி குத்துற இது மாதிரி இருக்குதா? சைடுக்கு வருவதா? இது திரிசூலம். திருச்சூலம் எங்களுக்கு தெரியாது. சிவாஜி நடிச்சு போற. யோ ஏன் போய் சொல்ற? என்ன நீ வேற அதுல பாட்டி அம்மா கிண்ணா எழுதிக்கிறான். இன்னும் பாட்டி எழுதிக்கிறான். அந்த பாட்டு இருக்குதா? திருச்சூலம் சிவாஜி நடிச்சு பண்ற பாட்டு இருக்குது. அப்படியா? அது என்ன பாட்டு? எடுத்து உங்களுக்கு புள்ள கொடுத்து. சூப்பர் சூப்பர் பாட்டு. இது மாதிரி பக்கத்துல ஒரு ஆள் வந்து கொடுத்துருக்கு அடிக்கடி.
விளக்கம் எப்படி? ஒண்ணும் தெரியல சாமி. தெரியல. இந்த கையில வச்சுட்டு மட்டும் தான் தெரியுது. நீ யாரு, உன் ஊர் என்ன? முப்படை. ஆக்கால் அழித்தல் படைத்தல். ஆரணனுக்கு ஆரணன் தான் தெரியும். அலைமகள் மலைமகள் கலைமகள். பரவாயில்ல, முக்கர்த்தாக்கள் எல்லாம் இதுல இருக்காங்க. அப்ப நீ யாரு? அவரு என் பேரு. நான் யாரு? கைலாயமே கோயிலா விட்டிருக்கும்படியான 2011 நேத்திரத்தை படைத்த சிவபெருமான் யானை முதல் எறும்பு கடை 1884 ஜீவசந்துகளுக்கும் வழி அளக்கும்படியான பரம்பொருள் தேரைக்கும் சிசுவுக்கும் பரம்பொருள் ஆதிநாட மாடுமலை அந்திரவர் தேடுமலை சோதிமதி சூழ்மலை சித்தர் ஞானதவோ என்று மாமா என்று அழைக்கும் மலை அதுதான் திரு அண்ணாமலை. அந்த அண்ணாமலை இருக்கிற நீங்களும் அவரு பரவாயில்ல என்று சொல்றியா? அப்படியா? தெரியும். போகட்டும். ஒரு வீதியா இருக்குது திருவண்ணாமலை உங்களுக்கா? முதல் உபயமே அவங்களுக்கு தான். ஒரு வீதியே இருக்குது, இங்க மட்டும் மூஞ்சி போகும்போது காட்சி கொடுக்கும், சீட்டை கழிச்சுனா தான் காசு காலையில 5 மணி வாங்கி போறோம். இருக்கட்டும், எங்க தரீங்க இப்பெல்லாம் வாங்கி நீங்களா எடுத்து போயிடுறீங்க. சரி போகட்டும். இல்லையே இங்கதான் 10 லட்சம் கொடுத்து அதை சொல்லி நீங்க கையில ஒரு ஆள் மட்டும் 2 லட்சம் ரூபா வாங்கிருக்கீங்க. இன்னும் இந்த 5 பேருக்கு அவ்வளவு 2 லட்சம் வாங்குறீங்க. ஊரு கதை காசு குத்துறாதானே 2 லட்சம் ரூபாய். ஏன் போகட்டும். போட்டு முடிப்பா போகட்டும். ஆமாங்க. விளக்கம் தெரிந்து விட்டதா? கைலாய பரம கடவுள் என்று விளக்கம். கைலாய பரமன் என்று விளக்கமா தெரிஞ்சு போச்சு. சரிங்க. கைலாய பரமன் என்று விளக்கமாக தெரிந்து விட்டது. ஆனா ஒரு சமாச்சாரம் என்ன ஐயா? ஒரு சங்கதி ஆச்சு. ஏற்கனவே மும்மூர்த்தி கர்த்தார்கள் ஏற்கனவே ஆக்கள் அழித்தல் படைத்த கர்த்தார்கள் என்னை விட்டு இருவருக்குள்ளே சண்டை வந்து விடுச்சு. என்ன காரணம்? நான் தான் பெரியவன். யாராரு போட்டுக்கிட்ட? பிரம்மாவும் விஷ்ணு 2 பேருமே அப்பா அம்மாவும் சண்டை போட்டுறாங்க. உலகத்துல நான் தான் பெரிய கடவுள், நான் பெரிய ஆளு, படைக்கிறோம் நான் பெரிய கடவுள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அழிக்கிறவன் நாடு மக்கள் அழிக்கிறோம் நான் பெரிய ஆளு அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்களுக்குள்ள சண்டை, 2 பேருக்குள்ள சண்டை. பஞ்சாயத்து சொல்றது யாரு? நான் சொல்லியப்பா அவங்களுக்குள்ளே சண்டை. அதுக்காக சொல்லு. பார்த்தா நாராயணன் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, மைத்துனன் ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்டா அவர்கிட்ட போனாதான் இதனுடைய விளக்கம் தெரியும். யார் நான் பெரியவனா நீ பெரியவனா? ஏன்டா வந்தாங்க? போன பேரும் போன விடுறாங்க. நான் பார்த்தேன். கைலாய பரமனே ஐயா,
என்ன விவரம்னு கேட்டா ஆமாங்க. இந்த மாதிரி இதுக்குள்ள சண்டை வந்து அதான் சரி. இதுக்கு நீ தான் தீர்ப்பு சொல்லணும். உலகத்தில் நான் பெரிய கடவுளா அவர் பெரிய கடவுளா இருவருக்கும் போட்டி வருது. நீ தீர்ப்பு சொல்லணும் இதனுடைய விளக்கம் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டா நான் பார்த்தேன். இதுக்கு தீர்ப்பு வாயால சொல்லணும் சொல்ல முடியாது. ஆனால் 2 பேரும் பரிசோதிக்கணும். அண்டத்துக்கு பூமிக்கு சராசரியா நின்றேன். அதான் சரி. அப்படி நின்ற உடனே ஒருவர் என் சிறதை பார்க்க வேண்டும், யாரு? பிரம்மதேவன். ஒருவர் என் பாதத்தை பார்க்க வேண்டும். யாரு ஒருவர் முன்ன வரீங்களோ அவங்க தான் பெரிய கடவுள் அப்படின்னு சொல்லி போட்டி வச்சேன். ஆனா பிரம்மதேவன் ஏன்னா அவங்க தான் அன்ன பச்சு ஆமாங்க ஆமாங்க ஆமா அன்ன பச்சு வாக்கணும். மேரி போய்கொண்டே இருந்தார். சிறகெல்லாம் உதிர்ந்து உதிர்ந்து அந்த தேரை விட்டு இடைய போங்க. என்ன வேற ஒண்ணும் இல்லை. சிறகெல்லாம் உதிர்ந்து அதுக்கு மேல போக முடியாது. மேல போக முடியல. என் சிறதிலே இருந்து தாழம்பூ கன்னிகை என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் வருது. கீழே வராங்க. இவங்க 2 பேரும் நினைச்சாங்க. அதான் சரி. போய் கேக்குறான். எங்கே போகிறீர்? தாழம்பூ கன்னிகை எங்க இருந்து வருகிறது? அவரை பிரம்மதேவன் கேக்குறான். அவன் என்ன சொல்றான்? நான் யோகமா வந்துட்டு இருக்கிறேன். வரமா கடவுளை பாதத்தை பார்க்க முடியல. இன்னும் முடியல. அதான் சரி. நீ எங்க போற? நான் சிறந்த பார்க்க போறேன். அதான் சரி. இந்த ஜென்மம் இல்ல, நீ இன்னும் 2 ஜென்மம் எடுத்தா கூட அதை பார்க்க முடியாது அப்படின்னு 2 பேரும். காரணம் என்ன? அப்படி என்றால் எனக்கு ஒரு போய் சொல்லுங்க. என்ன போய்? சிவபெருமான் சிரசை பார்த்தாயா அப்படி கேப்பார். ஆமா நான் சொல்லுவேன். அதான் சரி. இதுக்கு சாட்சி யாரு? ஒரே ஒரு போய் மட்டும். ஒரு போய் சாப்பா சொல்றேன். இதுக்கு சாட்சி யாரு அப்படின்னு அவர் கேப்பாரு. தாழம்பூ கன்னிகை சாட்சி நான் தான் சாட்சி அப்படி மட்டும் சொல்ல முடியும். சிரத்தை பார்த்தார் இது சொன்னார். இது போதும் அப்படின்னு 2 பேரும் வராங்க. 2 பேரும் ஓடிறாங்க. ஆமா ஓடி வந்த உடனே நான் பார்த்தேன் எனக்கு ஞானக்கண் உண்டு. கண்டிப்பா நான் உன் சிறத்தை பார்த்துட்டேன். ஏன்னா பிரம்மதேவன் கூட கீழே வரான். பார்த்துட்டேன். அப்படி வந்து போய் சொல்றேன். நமக்கு தெரியல. நான் பார்த்தேன். அதான் சரி. இது என் சிரசை பார்த்ததுக்கு சாட்சி என்ன? காரணம் சொல்லு. சாட்சி என்னன்னு கேட்டேன். ஆமாங்க. தாழம்பூ கண்டிக்கு சாட்சி அப்படின்னு போய் சொல்லிட்டான். அந்த தாழம்பூ என்ன சொல்லுது? ஆமா அவரு பார்த்தாரு. உண்மை. அப்ப எனக்கு ஞானம் கண்ணு இல்லை. கண்டிப்பா 2 பேருமே போய் சொல்லிவிட்டு உடனே பார்த்தேன். அடே பிரம்மதேவா, நீ ஒரு தேவன். எப்பேற்பட்ட நீ ஒரு தேவன்? நீயே போய் சொன்ன பிறகு உனக்கு இந்த உலகத்துல கோயிலே இருக்காது. போ. உலகத்துல எங்கேயுமே கோயிலே இல்லை. ஆலயம் என்பது உனக்கு இருக்காது. இல்ல ஓடி போ. இருக்கிற பூவிலே தாழம்பூ வாசனை எதுவுமே இருக்காது. அது ஒரு அழகான வாசனையா? பேர்பட்ட வாசனை. நீ எந்த தெய்வத்துக்கும் தெய்வத்துக்கும் உதவக்கூடாது. கைத வாட்டியா போ. அப்படி என்று இருவருக்கும் சாபத்தை கொடுத்து மும்மூர்த்திகள் ஓடி வந்து நீயே பெரிய கடவுள், உலகத்தில் நீயே மிகப்பெரிய கடவுள் என்று மும்மூர்த்தியிலே நீதான் பெரிய அப்படின்னு தெரிவித்தார். இப்பவும் என்ன வேலை உனக்கு? வடி அளக்கக்கூடிய வேலை ஒன்று, வரங்கொடிக்கக்கூடிய வேலை ஒன்று. வடி அளக்கக்கூடிய வேலை, வரம் கொடுக்க வேலை 2. ஆமாங்க. 2 தேவன் எனக்கு. ஆமாங்க. ஆனால் இருக்கிற மும்மூர்த்தியும் ஒரே வேலை. அழிக்கக்கூடிய வேலை பகவானுக்கு, பிண்டம் முடிக்கக்கூடிய வேலை பிரம்மதேவனுக்கு. ஆனா நான் செய்யக்கூடிய வேலை 2. பரவாயில்லை. இருக்குது ஹரி கோவிந்தமே ஹரி கோவிந்தமே
சொல்லுங்க சாமி. ஒளிவினில் நிறுத்தி என்னன் கூந்தலும் வேலந்தீண்டி நலிய செய்த அவரை நாளை வேறுடன் படுகளத்தில் தலைதனை துணிந்து வெட்டி தனிமுறை சரிந்திடாமல் இலகவே விரித்த கூந்தல் இனி எடுத்து முடியேன் என்றார். யாரு? பாஞ்சாலி. அப்பேற்பட்ட பாஞ்சாலிக்கு நிகரான அதோ அமர்ந்திருக்க முடியான பச்சவாழியம்மன் வேறு நாள் கொண்டாடி இன்னும் பொருந்திய தலைவர் மணியம் கர்ணம் நாட்டாண்மை ஊர் பொதுமக்கள் தாய்க்குல சிகாமணிகள் வாலிப சங்கம் அத்தனை பேருடைய கொண்டாடிய பிறகு இன்னும் எமக்காக வாரி கொடுத்த அத்தனை உள்ளங்களும் அத்தனை அன்பு பாத்தியா அண்ணா திமுக கிளை செயலாளர் கோவிந்தன் அண்ணன் பிள்ளை எனக்காக வாரி கொடுத்த ரூபாய் 500. அதே போன்று இன்னும் அண்ணா திமுக கிளை செயலாளர் ஏழுமலை எமக்காக வாரி கொடுத்த ரூபாய் 500. சரி, இன்னும் அதே காலனியை சேர்ந்த காலம் சென்ற என் ஆறுவீர் அண்ணன் தவடன் பேரினார் சாலோக சாபிக சாகித்யம் நான்காமதை அடைவேன் என்று என்னுடைய பிள்ளையாருக்கு முடியாத 3 பிள்ளைகளும் எனக்காக வாரி கொடுத்த ரூபாய். அதே போன்று சரி குப்பத்தமோட்டை சேர்ந்த செட்டியார் சின்னப்ப செட்டியார் எமக்காக வாரி கொடுத்த ரூபாய் 100. அவர் குடும்பத்திலே காலம் சென்ற பவன் உலகத்திலே பேர் எடுத்தாலும் யாரு ஆணிக்காலர். அவருடைய பேரனா இருக்க முடியாது மாறி கொடுத்த ரூபாய். தம்பி வைஸ் பிரசிடென்ட் ஏழுமலை எனக்காக வாரி கொடுத்த ரூபாய். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர். அதே போன்று தெரியல என் பேர் வாங்கி போயேன்டா நான் கூட ஆறு உயிர் மருத்துவர் ராதாகிருஷ்ணன் எமக்காக வாரி கொடுத்த ரூபாய் 100. இன்னும் ஊர்ல நிறைய கொடுக்குறாங்க. ஆனா பூரா பேரும் ஞாபகத்தை வைக்க எவ்வளவு கொடுத்தாலும் நம்ம அந்த 3 சீட்டு மேல போட மாட்டோம். இன்னும் மகராஜ் மகாராஜ காலம் சென்ற அண்ணா இருக்க முடியாத 10,000 சிவலோக பதவி சேர வேண்டும் என்று கண்டிப்பா கொடுத்த ரூபாய் 100. இன்னும் எமக்காக பணம் கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அதோ பச்சை அம்மன் அவர் குடும்பத்திலே தங்கி ஒன்று கொடுக்க 1, 100, 10 லட்சம் கோடியாக நீண்ட ஆயலோடு சீக்கிரமாக சென்று சக்தி இல்லையே சிவன் இல்லையே படி அளக்க போக வேண்டும். அதனால 20 இருந்தாதான் படி அளக்க முடியும். அப்புறம் என்ன பண்ண சாம்பிராணி மண்டபத்திலே 1000 பூதகணங்களோடு பார்வதாதேவி விளையாடி கொண்டிருக்கார். நான் வளர்த்தேன் என்று கைலாய பரமன் உமா மகேஸ்வரி அழைக்க உமா மகேஸ்வரி தற்பார்.
போய்
யாரு உங்க அம்மாவா? எங்க அம்மா வந்தாங்க. எதுக்கு? எங்க அம்மா எதுக்கு வராங்க? அப்ப யாரு?
எம்மா அதிபரா சக்தி, எம்மா ஆதிபரா சூத்தி, எம்மா உலக மாதா, எம்மா இந்த உலகத்தையே கெடுத்த மாதா. வானடா கெட்டு குட்டிச்சவரா போவாத. ஆய் குட்டிசாரா போனா இடிச்சுட்டு நட்டு கூட கட்டி போனா. எம்மா சக்தி பார்வதா, எம்மா சக்தி பார்வதா, எம்மா ஓம் பரா சக்தி. எம்மா நீ அது இல்ல சக்தி. டேய் ஞானம் வேண்டும். வளைஞ்சு குடுறா வாத்து முட்டை. குனிஞ்ச குமரா தோசை முட்டை. எம்மா அவனை கேள்வி கேட்டு எனக்கு கூலி கொடு. ஆமா அவனுக்கு கேள்வியை கொடுத்துட்டு எனக்கு பொம்மையா கொடு, நான் நேற்று கிளம்பிடுறேன். சரி போ. என்னை யார் யார் எப்படி பணிந்தீர்களோ அதை போலவே அவாளவாளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டால் நான் சக்தி பார்வதாங்கிறான், அவன் சக்தி பார்வதாங்கிறான். ஓம் பரா சக்திங்கிறான், அவன் சொல்றது பூரா தப்பான வார்த்தை. நான் சொன்னது நல்ல வார்த்தை. அவனுக்கு அந்த வரம், எனக்கு அந்த வரமா? இது எந்த விதத்துல நியாயம்? நான் கொடுக்கக்கூடிய வரங்கள் எப்படி யார் யார் என்னை எப்படி பணிந்தீர்களோ அதை போலவே அவாளவாளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டேன் எழுந்திரு. நீ என்னை நன்மையாக பணிந்தால் உனக்கு நன்மையான வரங்களையும், இவன் தீமையாக பணிந்தால் இவனுக்கு தீமையான வரங்களையும் கொடுப்பேன். அம்மா எனக்கு நல்ல வரம் இருக்கட்டும். பாத்திரத்துல சரி அது சரி. தாரிணி தாரிணி என்னடா எப்படி வெத்தலைய சுண்ணாம்பு. அப்படி நன்மையான வரங்களை உனக்கு அளிப்பேன் என்று தெரிவித்திருக்கிறேன். போகட்டும். சபை பார்த்தாயா? 4 வேதம், 6 சாஸ்திரம், 16 புராணம். காசி வாங்கி வைங்கப்பா, காலையில பெட்ரோல் காசு கொடுக்க மாத்திரம் போறீங்க. ஆமா எப்பா 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கல்விக்கானம், 96 தத்துவம், 16 புராணம், வருங்காலம், நிகழ்காலம், செல்காலம், காலாகாலங்களை கற்றுணர்ந்த இது என்ன ஊரு? இதுதான் காடியார். காடியார் நகரம். ஆமா இது மிக திறமையான ஊரு. ஆமாமா. ஏன்னா வருடத்துக்கு ஒரு முறை தை மாதம் அன்று ஆமா 1ஆம் தேதி நம்முடைய தெருக்கூத்து நடக்கும். தெருக்கூத்து நடந்தால் அந்த வருஷம் எல்லாம் சிறப்பான நல்ல நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். கண்டிப்பா. இந்த வருடம் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அப்படி இருந்தும் நல்ல முறையான தெருக்கூத்து நமக்கு நடந்து கொண்டு வருகிறது. கண்டிப்பா. எப்படி இருக்க ஒரு தவறும் இல்லை. ஆமா. அது சபையில் அமர்ந்திருக்க முடியாத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இன்னும் உயர்த்திரு ஊராட்சி மன்ற தலைவர் ஐயாவுடைய பாதத்திற்கும் அதோ ஊராட்சி மன்ற ஒன்றிய கவுன்சிலர் அதாவது துணை சேர்மன் அருமை அண்ணான் அவர்களுக்கும் அதோ கொத்து வகிலாவை சேர்ந்த நாட்டாமலாருடைய பாதத்திற்கும் இன்னும் அதோ பிராமணகுலத்தில் உதித்த ஆரூர் ஐயார் அவர்கள் இன்னும் உயர்த்திரு சிங்காரன் ஐயர் ஐயாருடைய பாதத்திற்கும் அமர்ந்திருக்க முடியாத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தங்களுடைய பாதத்திற்கும் சிறுவன் சிறந்தான வணக்கம். வணக்கம். சபைக்கு முன்பா வந்திருக்கிறேன். என் விளக்கம் யாராவது புரியுமா? ஏன் தெரியாது? ஒரு நிமிஷம். தண்டல் பாணி தயவு செய்து அதாவது உட்கார்ந்து இருக்கு ஏந்து படுத்திருக்கும் கூட ஏந்து உட்காருங்க. ஒரு ஆலயத்து முன்பாக படுத்து ரொம்ப மிக தப்பான ஒரு காரியம். அதுவும் ஒரு அம்மன் வந்து ஆடும் போது படுத்த அதை விட ஒரு கெடுதலான ஒரு விஷயம். ஒரு மனிதனாகப்பட்டவன் ஒரு கோவிலுக்கு போனாலும் சரி, ஒரு தெருக்கூத்து பார்க்க போனாலும் சரி, அன்று இரவு ஃபுல்லா கண் விழித்து பார்த்தால் அவங்களுக்கு நல்ல மோட்சங்கள் கிடைக்கும். என்ன தூங்குற ஆயுள் அத்தனையும் இருக்க ஆயுள் குறைவை தவிர அதிகம் கிடையாது. உட்காருங்க ஏன் உட்காரு எழுப்பிடுங்க. பக்கத்துல உட்கார்ந்து இருக்கு எழுப்பி போட முடியலனா சரி போகட்டும். சபைக்கு முன்பா வந்திருக்கேன். நான் யாரு? என்னுடைய பேர் என்ன? வணக்கம். உனக்கு எல்லாம் தெரியுமா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோளூர் வட்டம் புலாமுண்டி கிராமம் அங்காள பரமேஸ்வரன் நாடக மன்றத்துக்கு உரிமையாளர் இருக்கு கே ராஜா. நமக்கெல்லாம் வாஜா. இன்னும் எந்நாட்டுக்கு பொன்னாடாக இருக்க முடியாத எனது அருமை சித்தப்பா அதாவது நாடக பேராசிரியர் இன்னும் அதை உயர்த்திரு அதோ ரங்கநாத நாடக பேராசிரியர் ஐயாருடைய பாதத்திற்கும் காலம் சென்ற அதாவது நாடக பேராசிரியர் மிருதங்க சக்கரவர்த்தி அருமை பெரியப்பா தான் இருக்கணும். பெரியப்பா அவர்கள் அதோ பேருனா தேவராஜி மிருதங்க சக்கரவர்த்தினா உலகமெங்கும் பேரும் புகழும் பெற்ற ஆளு. கண்டிப்பா திருக்கோளூர் பஸ் ஸ்டாண்ட்ல மிருதங்க சக்கரவர்த்தியாக பேரும் புகழும் பெற்ற ஆளு அந்த ஆளு.
அதுக்கப்புறம் தான் நிறைய ஜமா வந்துச்சு, ஆமாங்க. நிறைய கம்பெனி கட்டினாங்க. மிருதங்க சக்கரவர்த்தியா பேரும் புகழும் பெறத ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். ஆமா, ஆமா. அதுவும் அவருக்கு பேரு என்ன? மிருதங்க சக்கரவர்த்தி. தேவராஜ் அவருடைய தம்பி அருமை சித்தப்பா, அத மாட்டு வியாபாரி ஆமா. எனது சுப்பிரமணிய சித்தப்பா அவர்கள் எனக்காக 501 ரூபாய் சன்மானம் சன்மானம் அளித்துள்ளார். அளித்துள்ளார். அவர் குடும்பத்தில் அதோ இந்த முகமாரி அம்மன் குடி, இந்த பச்சைவாழி அம்மன் குடி இருந்து நீண்ட அருளை பெற்று நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை. சரி, என் விளக்கம் எப்படி இருந்தது? என் நாட்டுக்கு பொன்னாளாக இருக்கும்படியான திருக்கோயில் தாலுக்காக எடுத்த, அதாவது பேரும் புகழும் பெற்ற தேவனூர் கிராமத்தில், அதாவது மிக திறமையாக, அதாவது இந்த பவுன் வேடம் பபுன் வேடம் தாங்கி சிறப்பாக நடித்த ஆணிக்கால் கட்டிக்காரர். ஆணிக்கால் கட்டிக்கார். ஏன்னா பேர் சின்ன தம்பி. அதாவது அவர் பேர் தெரியாது, ஆனா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தேவனூர் ஆணிக்கால் கட்டிக்காரரு அப்படின்னு சொன்னா ரொம்ப பேரும் புகழும் பெற்றவர். கண்டிப்பா அவருடைய பேர் விளங்க வேண்டும் என்று அவருடைய பேரன் இன்னும் உயர்த்திரு கண்ணன், அதோ நம்முடைய நாடகமணிக்காகவும் எமக்காகவும் 51 ரூபாய் சன்மானம் அளித்துள்ளார். சுமேட்சையா என் விளக்கம் எப்படி புரிந்தது? எப்படி விளக்கம் இருந்தது? அம்மா சக்தி பார்வதா. சக்தி பார்வதா உலக ரட்சகி. உலக ரட்சகி என்று பற்றி தெரியும். இந்த உலகம் இருக்குது, இந்த உலகமாகப்பட்டது முந்தி முதலாக ஒரு கோழி முட்டை வடிவமாக இருந்தது. கோழி முட்டை வடிவமாக இருந்த உலகம் படீர் என்று வெடித்து அப்படி உலகம் பிறந்த உடனே இந்த உலகத்திலே இந்த பூமிக்கும் இந்த ஆகாயத்திற்கும் அண்ட ரண்ட சராசரி அகோர உருவத்தோடு ஆமா அப்படி நின்ற உடனே நமக்கு ஒரு துணை வேண்டுமே. கண்டிப்பா தன்னந்தனிமையாக உலகத்தில் இருக்கின்றோமே, நமக்கு ஒரு ஆடவன் வேண்டுமே. அப்படி என்று இப்படி மண்ணை எடுத்து ஓம் என்று உச்சரித்து செய்தேன். அப்படி யார் வந்தது? அம்மா அம்மா என்று ஓடி வருகிறது. அப்படி ஓடி வந்த உடனே இந்த பிள்ளையார் என்று பேரை சுட்டி கலிமல பக்கமாக அமைக்கிறேன். இரண்டாவது இப்படி மண்ணை எடுத்தேன், ஓம் என்று உச்சரித்து செய்தேன். அப்போது யார் வந்து தெரியுமா? தங்கா என்று ஓடி வந்தாலும் நமக்கு கணவன் வேண்டும் என்ற ஆசையோடு இப்படி மண்ணை எடுத்து ஓம் என்ற உச்சரித்து செய்கிறோம். இப்போது தங்கா என்று வருகிறாரே, நமக்கு தாய் வீடு வேண்டும். அப்படி என்று அவரை மறுபக்கம் அமர்த்தி விட்டோம். மூன்றாவது இப்படி மண்ணை எடுத்து ஓம் என்று உச்சரித்து செய்தேன். அப்போது யார் வந்து தெரியுமா? ஓடி வந்த உடனே என்னை எதிர்முகமாக பார்த்து பயந்து ஓடுகிறார் ஓடிக்கொண்டே இருக்கிறார். வழிமறித்து சுவாமி என்னை பார்த்து பயந்து ஓடக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டு, உன்னிடத்திலே இருப்பது மூன்று கண் முன்பாக இருக்கும்படியான நெத்திலே ஒரு கண் இருக்கின்றது. அந்த நெத்தி கண் முன்பாக யார் ஒருவர் நிற்கின்றாரோ அவர் பத்திரமாக இருந்து போய்விடுவார். அப்படி என்று பார்த்து பயந்து ஓடுகிறேன். என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படி என்று கேட்டேன். உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமானால் உன்னிடத்திலே இருக்கும்படியான நெத்தி கண்ணை கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அப்படிதான் திருமணம் கணவன் வேண்டுமே ஆசையோடு. ஏன்னா இப்பவும் பெண்கள் எல்லாம் அந்த காலத்துல எல்லாமே, அதாவது தன்னுடைய கணவன் கேட்டா
உயிரை கூட கொடுப்பாலாம் ஒரு பத்தினி பொண்ணு. ஏன்னா அது நடக்கக்கூடியது. ஏன்னு கேட்டா தன்னுடைய கணவன் எவ்வளவு தவறு செய்தாலும் தன்னுடைய கணவன் வாயை திறந்து தான் தாலி கேட்டா கூட கைட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பொம்பளை. கண்டிப்பா உண்மைதான். இது நிறைய இடத்துல நடக்குது, இப்பவும் நடக்குது. ஏன்னா ஆம்படியா கஷ்டப்படுறாரு ஒரு பக்கம் இருந்தாலும் கடன் ஆயிட்டு அவங்களுக்கு ஏதாவது பணம் கட்டணும், நம்ம கையில காசு இல்லைன்னு சொன்னா அந்த தாலி எடுத்து கையில கொடுத்து இத போய் வித்துட்டு வந்து அந்த கடன்காரருக்கு கடத்த கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண்ணாகப்பட்டவள் கணவனுடைய மானத்தை காவல் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவள் தான் பெண்ணு. அதே போல் அன்று என் கணவர் கேட்டாரு, கணவர் நமக்கு முக்கியமா என்று நெத்தில இருக்க முடியாத கண்ணை பிடுங்கி கண்ணை விட கண்ணை கேட்ட கணவன் முக்கியம். அப்படி பொருத்திய உடனே எந்த இடத்திலிருந்து என் கண்ணை பிடிங்கினோ இடத்திலிருந்து உதிரமாகப்பட்டு சாய்ந்து கொண்டே இருக்கிறது. பார்த்தார் யாரு? பரமக்கடவுள் சத்தியாகப்பட்டவள் நம்முடைய நெத்தில இருக்கும் நமக்காக பகிர்ந்து நெத்தில இருக்க முடியாத கண்ணை பிடிங்கி நமக்கு பொருத்தினாலே இவன் நெத்தில இருந்து உதிரமாகப்பட்டது வருகிறே அப்படி என்று தன்னுடைய வலது கை பாரு, வலது கையுடைய கட்டவரை கொண்டு வந்து என்ன அமைச்சார். அவரு அமைக்கு பிடிச்ச இடம் ரத்தம் நின்றது, உதிரம் நின்றது. இது பொட்டாக காணப்பட்டது. அன்னைக்கு பரமக்கடல் வச்சு போட்டுதான்டா. ஆமா, இன்னைக்கு பெண்களுக்கு திருமணம் நடக்கும் போது தன்னுடைய ஆடவனாகப்பட்டவர் வலது புறமா வலது கையால கொண்டு வந்து பொட்டு வைப்பாங்க. ஏன்னா ஒரு மனைவிக்குதான் ஒரு ஆடவனாகப்பட்டவன் தன்னுடைய கையால இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து கொண்டு வந்து வைக்கக்கூடிய. கண்டிப்பா கண்டிப்பா அன்று பரமக்கடல் வச்ச பொட்டுதான் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. யாரு வைக்கிறாங்க? நீ வேற யாரு நெத்தில ஒருத்தர் நெத்தில குங்குமத்தை காட்டு பூரா பிக்கிற போட்டு தான் வச்சுக்கல. யாரு போய் பிக்கிற போட்டு வைக்கிறாங்க? அப்படி ஆமா அதோ அந்த முடிவாகப்பட்டது அங்கே நின்றது. எங்க வந்து தெரியுமா? யோனின் வழியாக உதிரமாகப்பட்டு வந்து கொண்டே இருக்கிற அண்ணா நாராயணா வைகுண்டா, இந்த யோனின் வழியாக உதிரம் வர வர என்னால் தாங்க முடியவில்லை. அதனால என்ன செய்வது என்று வேண்டினேன். அப்பதான் எங்க அண்ணன் சொன்னாரு, அதாவது மாதத்துக்கு ஒரு முறை மாத பிரவடியாக போக கடவுது அப்படி என்று எனக்கு வரம் கொடுத்தார். அது இருக்க ஏற்கனவே பரமக்கடவுளுக்கு நான் கொடுக்கும் போது எத்தனை கண்கள், படைக்கும் போது எத்தனை கண்கள்? 2 கண்ணு இருக்கு. 2 கண்ணு நான் ஒண்ணு கொடுத்தேன். அப்ப மொத்தம் எத்தனை கண்ணு? அவருக்கு நான் யார்? எனக்கு முந்தி முதலாக பிறந்தவர் சக்தி. இவளை எரித்து தக்கபெருமனுக்கு மகளாக பிறக்க செய்து நாச்சாங்கனி என்ற பெயரோடு அல்லும் பகலும் 60 நாள் நேரம் பரமனியை பூஜித்து பரமன் ஓடி வந்தார். பரமனை நான் பார்த்தேன், பரமன் என்னை பார்த்தார். தாயார் தந்தையார் இடத்தில் சொல்லாமல் எங்க அப்பா இருக்காரு, எங்க அப்பா அதோ பரம அது தக்கபெருமன் இடத்திலும் தாச்சாங்கன் இடத்திலும் சொல்லாமல் அதோ வெள்ளியங்கிரிக்கு ஓடி வந்தேன். அப்படி வெள்ளியங்கிரிக்கு ஓடி வந்த உடனே தன் மகள் போய்விட்டாளே, வருத்தம் ஒரு பக்கம் இருக்குது. நாச்சாங்கனியை சென்று விட்டாளே. ஆமா, அவள் போனா நாச்சாங்கனி என்ற பெயரோடு நான் பரமக்கடலை இழுத்துக் கொண்டு வந்தேனே. அப்போது பார்த்தார் தயார் தக்க தரணியாகப்பட்டவர், அது தக்கபிரமனாகப்பட்டவர் தன்னுடைய மகள் போய்விட்டால் இந்த வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் மகளுக்கு வேண்டுமான சீர்வரிசை கொடுக்க வேண்டுமே. அப்படி இந்த ஏராளமான சீர்வரிசை தட்சிணாபுரியில இருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆமா, அப்படி வருவதை பார்த்த பரமக்கடவுளாகப்பட்டவர் தாச்சாங்கனி வரக்கூடிய சீர்வரிசை ஏற்றுக்கொள்ள கூடாது. அவர் வந்தவரை அசிங்கம் செய்ய தெரிவித்தார். பார்த்தேன், வந்தவரை அசிங்கம் செய்தேன். வந்தவரை அசிங்கம் செய்த உடனே எப்ப இந்த தாச்சாங்கனி மரியாதை கொடுக்கவில்லையோ இவளுடைய தாலி அறுக்க வேண்டும், பரமன் இறக்க வேண்டும். அப்படி என்று யாகம் நடக்குது. மரண யாகம் நடக்க வெள்ளியங்கிரியும் அனல் போல் பத்தி எரிய கண்டு திடீரென்று அப்படி அகன்ற உடனே
சாத்தியாங்கனி ஏன் என் இடபாகத்தை விட்டு அகலக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். சாமி நீங்கள் இறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் என்பதற்காக தக்கபெருமனாகப்பட்ட என் தந்தை மரண யாகம் செய்கிறார். அந்த மரண யாகத்தை நிறுத்த போறேன். நீங்க இறந்து விட்டால் மாநில மக்களால் படியளக்க முடியாது. அப்படி மரண யாகத்தை நிறுத்துவேன் என்று நீ போற. அப்படி மரண யாகத்தை நிறுத்தினால் உனக்கு இடபாகம் உண்டு, இல்லை என்றால் இடபாகம் இல்லை தெரிவித்தாரு. சென்று பார்த்தேன், கெஞ்சினேன், கெதாவினேன், ஒருவர் கூட யாகத்தை நிறுத்தவே இல்லை. அனைவரும் அங்க இருக்கிறாங்க. ஆமா, ஒருத்தர் கேட்கல. அப்படி கேட்காத காரணத்தினால் இந்த யாகத்தை நிறுத்தினால் தான் நமக்கு இடபாகம் உண்டு, இல்லை என்றால் இடபாகம் இல்லையே. அப்படி என்று அந்த தக்கபெருமன் செய்யக்கூடிய யாகத்தில் நான் இறந்து விட்டேன். யாருக்கு மகளாக பிறந்தேன்? பருவராஜனுக்கு மகளாக பிறந்து பார்வதி என்ற பெயரோடு பரமக்கடவுளை மாலையிட்டு சந்தோஷமா இருக்கும். ஒரு சமாச்சாரம் நாட்டுக்கு பொன்னாளாக இருக்க முடியான அதோ காலம் சென்ற இதோ முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இன்னும் ஆரூரி ஐயார் அவர்கள் அதோ தவடன் அவருடைய பேரினால் அவருடைய பிள்ளையாக இருக்க முடியான அவர்களும் இருவருமாக சேர்ந்து எனக்காக அது ஆளுக்கு 100 ரூபாய் சன்மானம் அளித்துள்ளார். அவர் குடும்பத்தில் ஒன்று கொடுத்து 1 லட்சமாக வாழ வேண்டிய கிருஷ்ணாவன என் நாட்டுக்கு பொன்னாடாக இருக்க முடியான அதே இதே இந்த காரியார் கிராமத்தில் இருக்க முடியான அதோ அதிமுக அதோ ஒன்றிய கிளைக்கழக செயலாளர் இன்னும் அருமை அண்ணார் அவர்கள் ஏழுமலை அண்ணார் அவர்கள் இதோ எமக்காக அன்பளிப்பாக அளிக்கப்பட்ட ரூபாய் 101 சுபேட்சயம். அதிமுக கிளைக்கழக செயலாளர் அதோ உயர்திரு கோவிந்தன் அண்ணார் அவர்கள் அதோ எனக்காக அன்பளிப்பாக அளிக்கப்பட்ட ரூபாய் அதோ 51 சுபேட்சயம். இன்னும் அருமை மாமார் அவர்கள் சேர்ந்த அருமை மாமா ஏழுமலை மாமார் அவர்கள் எனக்காக அன்பளிப்பாக அளிக்கப்பட்ட ரூபாய் 101 சுபேட்சயம். அருமை மாமார் அவர்கள் அதோ சந்திரசேகரன் என்று சொல்லும்படியான மாமார் அவர்கள் எமக்காக அதோ 200 ரூபாயும் அதோ ஈஸ்வர வாங்கி நடிக்கும்படியான இதே ஊரை சேர்ந்த காடியாத்தை சேர்ந்த ரங்கநாத நாடக பேராசிரியருக்காக அதோ 750 ரூபாயும் மொத்தம் 500 ரூபாய் சன்மானம் அளித்துள்ளார். அதோ அருமை மாமார் அவர்கள் அதோ சின்னப்பேட்டையை சேர்ந்த அதோ இன்னும் உயர்த்திரு வீரப்பன் என்று சொல்லும்படியான எனக்காகவும் அதோ ஈஸ்வர வேடம் நடிக்க முடியான அதோ ரங்கநாதனுக்காக அளிக்கப்பட்ட ரூபாய் அதோ 501 சுபேட்சயம். அவர் குடும்பத்தில் இந்த பச்சையம்மன் குடியிருந்து ஒன்று ஒடுக்க 1 லட்சமாக வாழ வேண்டிய